வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட 4th டேங்க. எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம 74 கிலோ இருக்குங்க. கம்மி பண்ணியிருக்கோம். நீங்களும் நான் என்னோடய டயட்டை டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம். சரிங்களா? என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேங்கிறது அது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்காங்க. சரிங்களா? எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறது நான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய பேர் பார்க்கல, பட் பரவாயில்ல, ஃப்யூச்சரில் எல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வெயிட் செக் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஒர்க் அவுட்டு இல்லை வாக்கிங் போடுறதா இருந்தால் வாக்கிங் போயிடுங்க. சரிங்களா? எல்லாமே ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock இப்போ 5 o'clock ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 6 o'clock முடிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இனி நான் ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ண போகிறேங்க. ஓகேவா? நம்ம ஒர்க் அவுட் முடிஞ்சு வந்தாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 7:25 ஆச்சு. ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணி விடணுங்க. சரிங்களா? டெய்லி 3 லிட்டர் மினிமம் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் மினிமம். ஏன்னா இந்த குளிர்காலங்கிறக்காட்டிக்கு 2 லிட்டராவது நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ வாட்டர் லெவல் இது நெல்லிக்காய் சாப்பிட்டதும் வாட்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 8லேருந்து 9க்குள்ளே எடுத்துக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு, சொரக்காய் குழம்பு எல்லாமே இது தாங்க இன்றைக்கி. சரிங்களா? இதில் நீர் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பசி எடுக்கிறது அதிகமாக இது பண்ணாது. ஓகேவா? நீங்களும் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இது மாதிரி எடுத்துக்காங்க. அதாவது சொரக்காய், புடலங்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், இது மாதிரி நிறைய காய்கறிகள் எடுத்துக்காங்க. அதனால் நமக்கு நிறைய சத்துக்களும் இருக்குது. இன்னொன்று நமக்கு பசியும் எடுக்காதுங்க. சரிங்களா? எல்லா காய்கறிகளும் சேர்த்திக்கலாங்க. ஓகேங்களா? நான் இனி வெட்டி கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் எனக்கு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஓகே, இன்றைக்கி டே 4 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பழைய சாதம், சொரக்காய் கூட்டு, சொரக்காய் காய் தாங்க. சரிங்களா? ப்ரோட்டீனுக்கு எக் எடுத்துக்கிறேன். ஃபைபர் கண்டென்ட்டுக்கு சொரக்காய் காய். சரிங்களா? கார்போஹைட்ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா பழைய சாதம் தான் எடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்லாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பழைய சாதம் சாப்பிட்லாம், அதெல்லாம் தப்பே இல்லை. நல்ல சத்துக்கள் தான். சரிங்களா? வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஓகே, இனி நான் அடுத்தடுத்து என்ன இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன். ஓகே கைஸ், எல்லாம் நீங்கள் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 11:15 ஆச்சுங்க. 11:15க்கு நான் பப்பாயா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. கொய்யாக்காய் எடுத்துக்காங்க, தர்பூசணி எடுத்துக்காங்க, ஏதாவது ஒன்று அளவாக எடுத்துக்காங்க. சரிங்களா? மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி சாப்பாடு வீட்டில் சமைச்சிருந்தாங்க. அதனால் புளி சாப்பாடு கொஞ்சம் எடுத்துருக்காங்க. சுரக்காய் கூட்டு, சுரக்காய் காய்ங்க, ப்ரோட்டீனுக்கு ஒரு எக் எடுத்துருங்க. மதியானம் லஞ்ச் இவ்வளோ தான். நான் காலையில் கொஞ்சம் 11:30க்கு அந்த மாதிரி தான் பப்பாளி எடுத்தங்காட்டிக்கு எனக்கு இந்த அளவுக்கே போதும். ஏன்னா இனி 3:30க்கு மறுபடியும் ஃப்ரூட்ஸ் எடுப்போமா, போதுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மணி 4 o'clock ஆச்சுங்க. நம்ம 4 o'clock பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, தட்டைப்பயிறு. சரிங்களா? 2 வேக வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா ப்ரோட்டீனுங்க. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வேக வச்சும் கூட எடுத்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்ததுங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க கையோட. கொய்யாக்காய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆப்பிள் கொண்டு போனால் கூட வெட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதாகிடும். வெட்டி கொண்டு போனோம்னா இதாகிடும். கொய்யாக்காய் இல்லைன்னா தர்பூசணி எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஸ்நாக்ஸ் டைம் கண்டிப்பாக எடுத்துக்காங்க. நான் ஏன்னா ஈவினிங் நான் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்காட்டிக்கு எனக்கு ப்ரோட்டீன் தேவைங்காட்டிக்கு நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி டே 4, அதாவது பார்த்திங்கன்னா நைட் டின்னருங்க. நைட் டின்னருக்கு ஒன்றும் இல்லை, 2 தோசை தான் எடுத்துருக்கேன். 2 தோசை, வெங்காய சட்னி, ஒரு எக்கு. ஓகேங்களா? டே 4 இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். எல்லோரும் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ஜேர்னியில் கண்டிப்பாக வெயிட் லாஸ் கம்மி பண்ணலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.